மார்னிங் எழுந்தோடனே வழக்கம் போல் நான் வந்து வெயிட் வந்து செக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 டேஸ் கழிச்சு வெயிட்டே வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா 3 டேஸ் பிஃபோர் வந்து நம்ம ரைஸ் வந்து எடுத்திருந்தோம். அதுதான் ரீசன். வந்து தை கிருத்திகைன்றதுனால நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து விரதம் இருக்க போகிறேன். மார்னிங்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு லஞ்சுக்கும் நான் வந்துட்டு சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ண போகிறேன். நைட்டு தான் டேரெக்டாக வந்து சாப்பிட போகிறேன். ஸோ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ பேலியோ பிஸ்கெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து விரதம்லாம் வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நிறையா வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அது விரதம் இருக்கும்போது தலைவலி ஏற்படும். அந்த தலைவலியை வந்துட்டு வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் தண்ணி வந்துட்டு குடிக்கணும். அதே மாதிரி லைம் ஜூஸ். ஸோ மீதி எதுவும் வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது. பால் சேர்ந்ததெல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ நம்ம இப்போ பேலியோ பிஸ்கெட் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு பாதாம், 1 கப் அளவுக்கு கீறின தேங்காய் வந்து எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் பட்டர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம சுகர்லாம் வந்து சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம வந்து உப்பு பிஸ்கெட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ வந்து செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 2 சிட்டிகை வரைக்கும் நான் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் பிடிக்கலனா நீங்கள் வந்துட்டு ஏலக்காய் பொடி கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு பிஸ்கெட்டை சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இடையில கிடைக்கும் போது. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் திருவி அரைச்சிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு லட்டு மாதிரி பிடிக்கிறோம் இல்லையா, இதை வந்து ஹெல்த்தி பால்ஸாக வந்துட்டு நீங்கள் இதை கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேங்காயோட ஸ்வீட்னஸோட. ஸோ ஓவன் வந்துட்டு நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் வந்து பண்ணிக்கிறேன். 170 டிகிரியில் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இது வந்துட்டு நல்லா ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்காட்டியும் நம்ம வந்துட்டு பிஸ்கெட் வந்து தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதே மாதிரி பிளேட்டில் வந்துட்டு நல்லா வந்து வெண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உருண்டை பண்ணி வச்சுருக்கேன் பிஸ்கெட்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். கட்டர் வச்சு கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு எப்பயும் உருண்டை உருட்டோம்ல, அந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம வந்து தட்டி தட்டி வைக்க வேண்டியது தான். ஸோ இதுக்கு தேங்காய்க்கு பதில் நம்ம வந்துட்டு தேங்காய் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்றதுனால நான் வந்து தேங்காவே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி நம்மளுக்கு வந்துட்டு டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கலர்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. நார்மலாக நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற பிஸ்கெட் மாதிரி கலர்லாம் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது வந்துட்டு ஒரு குக்கி மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் இருக்கிறதுனால நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். 2 பிஸ்கெட் கூட நம்ம ஈவினிங்கில் வந்துட்டு ஒரு காஃபியோடு வந்துட்டு ஒரு பிளாக் காஃபியோட 2 பிஸ்கெட் வந்து சாப்பிட்டோன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு பிஸ்கெட்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஓவனில் வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். ஓவன் இல்லைன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் கூட 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்பினஸே வரும். ஸோ நம்மளுக்கு வந்து பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பாதாம் இருக்கிறது, தேங்காய் இருக்கிறதுனால நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். 2 பிஸ்கெட் சாப்பிட்டாலே நம்மளுக்கு போதும். அதிகமாக வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ இது வந்து நல்லா வந்து பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம அப்பப்போ வந்துட்டு ஒரு 2 பிஸ்கெட் மட்டும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஃபாஸ்டிங் இருந்ததுனால நான் அதிகமான வேலைலாம் வந்து எதுவும் பார்க்கல. ஸோ அதனால் வாக்கிங்லாம் வந்து போகல. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்துட்டு பன்னீர் தான் வந்து செஞ்சு சாப்பிட்டுருந்தேன். ஸோ இன்னையோட டே எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.